ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பயங்கரமான உலக மகா யுத்த பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன போர்னு பார்க்குறீங்களா? இதோ என் கண் முன்னாடி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற இந்த பாத்திர போர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கிறது கூட ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சமைச்சு முடித்த உடனே சிங்கில் வந்து விழும் பாருங்க. அப்பாடா, இது தினமும் முடியவே முடியாத ஒரு தொடர் கதை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நடுவில் கொஞ்சம் சிரிப்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம என்னமோ ஒரு பெரிய சாதனை பண்ணுற மாதிரி இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிஜமாகவே இது ஒரு சாதனை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரத்தை விறக்கிற நேரத்தில் தான் உலகத்தில் இருக்க அத்தனை தத்துவங்களும் நம்ம மண்டைக்குள்ளே ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு என்ன சமைக்கலாம், ஏன் இந்த கரண்டியில் இவ்வளவு கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சிந்தனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்குறதுலேயே இந்த டீ போட்ட பாத்திரமும் பால் காய்ச்சின பாத்திரமும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடி அப்பா, அதை விளக்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடித்தது நீ தானே, என்னை ஏன் இப்படி தேய்க்கிற என்று அந்த பாத்திரம் நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலே இதே நிலைமை தானா? சமைக்கிறவங்களே பாத்திரம் விளக்கணுமா, இல்லை பாத்திரம் விளக்க தனி ஆள் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நான் தான் சமைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திர போர்க்களத்தில் சண்டை போடுறதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி முடித்து தண்ணி ஊற்றி கழுவி அந்த இடத்த சுத்தமாக்கி பளிச்சுன்னு ஆக்கி போது ஒரு நிம்மதி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஈடே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பாதி போற முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பாத்திரம் விளக்கிட்டு இருக்கீங்களான்னு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே ஜாலியாக வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே செய்யும் போது நம்மளுக்கு களைப்பே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோக்கள் போட உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணும் போது அதை படிக்கும் போது மனசில் வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம், எனக்கு ஈடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த பூனை வீடியோ வேணும்னு கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பூனை வீடியோ வேணும்னா மறக்காமல் அந்த பூனை வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம் விளக்குறது யார் யாருக்கெல்லாம் ஒரு பெரிய மலைன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் 3 மில்லியன் அடிக்க இன்னும் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எப்படியோ பாத்திரம் விளக்கி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், அந்த பாத்திரத்தை விளக்குறதுக்குள்ளே அப்பாடின்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலை வச்சுக்கிட்டு அப்படி 2 இப்படி வச்சுக்கிட்டு தொலைக்கிறதுக்குள்ளே முடியலை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாட்டி இருந்த வரைக்கும் அவங்க கழுவி கொடுத்தாங்க. அவங்க போயிட்டுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ தலைவலி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இருக்கிற வரைக்கும் அதான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது, போயிட்டுக்கு அப்புறம் தான்